நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்த குடும்பத்துக்கு இப்பத்தியே ராஜகுமாரி வந்துட்டால. ஒருவேளை நீ வராம இருந்திருந்தா நானே ஒரு ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போயிருப்பேன். நீ படிக்கிறதுக்கோ பிசினஸ் பண்றதுக்கோ எத்தனை லட்சங்கள் உன் அண்ணன் உனக்கு கொடுத்திருப்பாரு. அந்த பணத்தை வச்சுதானே நீ இப்ப சினிமால வர ஹீரோ மாதிரி டிப்டாப்பா இருக்க. அதுக்கு பரிகாரமா அடிபட்டு கிடக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது உன்னால மனசார கொடுக்கணும்னு உனக்கு தோண்டியடா. நன்றி கெட்டவனே. உபயோகம் இல்லாத சொந்த அண்ணனிய வீட்டுல இருந்து தூக்கி எறிஞ்சவன். அக்கௌண்ட்ல பணம் இல்லாத ஒரு செக் லீஃப் நீதான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னோட கதியும் அதுதான். ஒரு பொண்ணோட அனைத்து தந்திரங்களையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, தோத்து போகாம இருக்கிறதுக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எந்திரிச்சு நிக்க முடியாம இருக்கிற ஒரு புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் அவ வாழ்க்கைய வாழ கிளம்பிட்டா. அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு. கொட்டைகள் இருக்கிற கட்டில எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பசங்க நாளைக்கு உங்களையும் அங்க தூக்கி போட்டுருவாங்க. முடிஞ்சதாமா? போலாம் மாமா. பாத்துப்பா. வேணுகோபால் இந்த நிலைமையில ஒன்றும் சாக மாட்டான். எந்திரிச்சு நடக்கும்போது நான் இங்க வருவேன். இந்த வேணுகோபாலை எல்லாரும் சேர்ந்து இப்படி அலைய வச்சிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப வருவேன். பாத்து. வாப்பா. இப்பதான் மனோஜ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கான். நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். ஜெயா இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கா? சரிங்க. நீ இப்படி எல்லார் மேலேயும் கோவப்பட்டா என்ன ஜெயா அர்த்தம்? அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. எந்த விஷயமும் இல்லாம யார்கிட்டயாவது ஏதாவது பேசலாம் தான் அம்மா ஃபோன் பண்ணிருப்பாங்க. அவங்க சொல்றதை எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால கால் பண்ணல.
இப்போ உங்க அம்மா ஃபோன் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான். வேணும் பாலாவும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். அம்மா ஆ, சாப்பாடு எடுத்து வைங்க. போய் சாப்பாடு எடுத்து வைமா. நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், முடிஞ்சா பண்ணுங்க, இல்லனா வேற யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டா நீ ஏன்டா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? உன்னை பாத்துக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் தான் உன் பொண்டாட்டி இருக்கால. ஓ, ஏன் பொண்டாட்டிக்கு மத்த விஷயங்களுக்கு மேலதான் வேற கவனம். எந்த விஷயத்த பண்ணிட்டேன் நீங்க பாத்தீங்க? அதான் உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சிருந்தா ஏன் என்கிட்ட கேக்குற? நான் ஒண்ணும் சொல்லலையே, மத்தவங்க தான் சொல்றாங்களே. அவங்க சொன்னா நீ நம்பியாடி? நீ கொஞ்சம் பேசாம இருடா. நான் பேசாம இருந்தா என் தலையில ஏறி உட்காந்துப்பா. யாருக்கும் பயந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்க முடியாது. சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேன். அப்படின்னா நீ சொல்லு. சொல்ல வேண்டியது எல்லாமே ஒண்ணு விடாம மிச்சம் வைக்காம சொல்லு. ஏப்பா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாப்பா? நீங்க 2 பேரும் இப்படி அடிக்கடி சண்டை போட்டு பேசிட்டு இருக்கிறது இன்னியோட இது கடைசியா இருக்கணும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ல, நான் இப்பவே வீட்டை விட்டு போயிடுவேன். இவ்ளோ நாளா நீங்க 2 பேரும் சொல்றதானே நான் கேட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத நீங்க 2 பேரும் அமைதியா கேட்கணும். மனோ பாலா விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறான்னு அப்படின்னு தானே நீ சொல்ல வர? அப்படி இல்லன்னு இவரு சொல்லட்டும். இவ மனசுல இருக்க கெட்ட எண்ணங்கள் போவாம இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஜெயாவோட மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்தினதே நீதான்ப்பா. அதுக்கான பரிகாரத்தை செய்ய வேண்டியது உன் பொறுப்பு தான்ப்பா. இவ தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குறதே ஏன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாதனாலதான். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறவங்க போற விஷயத்த தெல்ல தெளிவா சொல்லிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த செய்யக்கூடாது. அதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஏண்டி? 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? முடிஞ்சு போன விஷயத்த தேவையில்லாம இனிமே யாரும் பேசக்கூடாது. இன்னில இருந்து இந்த பிரச்சனை சாக்க வச்சு நீங்க 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாலாவும் அவளோட புருஷன் வேணுகோபாலும் அவங்க வீட்ல இருந்து வேற வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. அது எங்கன்னு நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள பார்க்க போகணும். அம்மா, இனிமே நீங்க பாலா விஷயத்தை பத்தி பேசாதீங்க. அவளை சாக்க வச்சுதானே இவ்வளவு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை தீர்க்கதான்ப்பா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் போய் பாலாவை பார்த்து பேசிட்டு வரணும். ஜெயாவோட தப்பான அபிப்பிராயமும் மாறும், உங்க 2 பேர் பிரச்சனையும் தீரும். நான் ரெடிதான். அங்க போய் பாலா கிட்ட நீ என்ன பேச போற? எனக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்ல போறியா? அப்படி ஏதாவது உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அக்கான்னு கூட பார்க்காம அவ செருப்பை கழட்டி ஒன்னு அடிச்சிருவா. பாலாவோட மனசுல எனக்கான இடம் என்னன்னு நல்லா தெரிஞ்சதுனாலதான் அவ முன்னாடி போய் நின்னு அவ சங்கடப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பலமா. நீங்க 2 பேரும் சும்மா தான் போய் பேசிட்டு வரீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாவே போதும். அப்படி போறோம். ஆனா என் கூட வரும்போது சந்தேகன்ற ஒரு துளி விஷம் கூட அவன் மனசுல இல்லாம என் கூட வரதா இருந்தா வரட்டுமா. அங்க போய் கேள்வி கேட்கறதும் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. உனக்கு அப்படி தெளிவான மனசு இருந்தா மட்டும் சொல்லு, நம்ம போலாம். நான் இனிமே பாலாவை பார்க்க வரமாட்டேன். போகணும்னு நினைக்கிறவங்க போலாம். நான் ஏன் தடையா இருக்க போறேன்? மனோ, உனக்கு சாப்பாடு வேண்டாமா? நான் வந்தப்ப நல்லா பசியா இருந்தது, அது இல்லாம போச்சு. இங்க பாருமா, நீ ஏமா அவன்கிட்ட தேவையில்லாமலாம் பேசுற? நானா அத்தா அவர்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இப்படி தேவையில்லாம அடம் பிடிச்சி குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. சரித்த சொல்லுங்க, இந்த விஷயத்துல நான் என்னதான் பண்ணணும்? பாலா மனோட தங்கச்சி மாதிரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நீயும் மனசுல வச்சுக்கணும். தேவையில்லாம பேசக்கூடாது. முதல்ல நீ போய் பாலாவை பார்த்து அவகிட்ட பேசு. தங்கச்சி மேல இருக்கிற கோவம் போனாதான் இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ச்சே, வர வேண்டிய டைம் ஆச்சு, அவங்க இன்னும் வரவே இல்லையே. லேட் ஆனதுனால நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை நீங்க நாளைக்கு தான் வருவீங்களோன்னு. ராகவா,
கொஞ்சம் இறங்க உதவி பண்ணுப்பா. இறங்க வேணும், மெதுவா. வாங்க, பார்த்து பார்த்து பொறுமையா இருங்க. பார்த்து பார்த்து மெதுவா. இரு இரு. சந்தேகப்பட வேண்டாம், இதுதான் நீங்க குடியிருக்க போற வீடு. சொன்னதை விட ஒரு ரூபா அதிகமா கூட எங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். வாடகையெல்லாம் பிரச்சனை இல்லை, வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக நான் ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நீங்க இதை உங்க சொந்த வீடு மாதிரி நினைக்கணும். பாருங்க, இவரை வந்து கொஞ்சம் பிடிங்க பிடிங்க பிடிங்க. நான் போய் வாசல் கதவை திறந்து விடுறேன். உள்ள வாங்க. பாப்பா போலாம். மெதுவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, வந்துடுறேன். சரிண்ணா. பொறுமையா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சத்தம் போடாதப்பா, மெதுவாப்பா. இந்த மாதிரி முடியாத ஆள் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா வீடு கொடுத்துருக்க மாட்டீங்களா? ஐயோ, அது சொல்லல. உடம்பு சரியில்லாத ஒரு ஆள் வாழறதுக்கான சரியான வீடு இது. நல்ல சுத்தமான காத்து, அழகான இயற்கை காட்சி, அப்புறம் பக்கத்துல அதிகமான உதவி பண்ற நல்ல மனுஷங்க. இப்படி ஒருத்தனுக்கு உதவி பண்றதுக்கு யாரும் வர வேண்டாம். சரி, வேண்டானா வேண்டாம். ராகு காலத்துக்கு முன்னாடி போய் நீங்க பாலை காய்ச்சிருங்க. தத்தி தத்தி அழகா உள்ள போயிடுங்க. போங்க, உள்ள போங்க. பாத்து போங்க. பாத்து ஈஸ்வரா, இந்த தடவையாவது வீட்டுக்கு இருக்கிற கெட்ட பேரு கொஞ்சம் மாறணும்பா. இங்க குடியிருக்க வந்தவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும் கடவுளே. நீ கொஞ்சம் மெதுவா போடுப்பா. உன்ன மாதிரி கரெக்டா பிடிக்கிறதுக்கு என்னால முடியாது. பால் விளையாடுறதுக்கு நானும் வரலாமா? ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? தாமஸ் சாரோட வைஃபை டாய்லெட்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. அங்க கொஞ்சம் ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருந்தது. அங்க போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ராகவ அண்ணனுக்கு ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. நேத்து அந்த வீட்டை பாத்துட்டு போனவங்க தலை மேல அந்த வீட்டை ஏத்தி வச்சுட்டாரு. இப்ப அங்க குடியேறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அதிகமா ஆளுலாம் இல்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான். நான் டெரஸ்ல இருந்தப்போ அவங்க வரத நான் பார்த்தேன். இப்போ மேடத்துக்கு பேசுறதுக்கும் பொழுதுபோக்குறதுக்கும் ஆள் வந்தாச்சு. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசி சொந்தம் வச்சுக்கிறது சூரஜுக்கு பிடிக்காது. அது எனக்கும் தோணுச்சு. சார் ஒரு பிரத்யேகமான ஆள் இல்ல. மேடம், நான் ஒரு கேள்வி கேட்டா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் லவ் மேரேஜா? நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? பாக்கும்போது காதலிச்சு வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்த மாதிரி இருக்கு. நாளைக்கு ஒரு வேலை அப்படி தோணுச்சுன்னா அப்படியே இருக்கட்டும். சாரோடையோ இல்ல மேடத்தோடையோ சொந்தக்காரங்க யாரும் இங்க வரது இல்லையே, அதனாலதான் கேட்டேன். இங்க இருந்து அவருக்கு ஆபீஸ் போறதுக்கு வசதியா இருக்கிறதுனாலதான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். அது மட்டும் இல்ல, சாரோடைய சொந்தக்காரங்க கிட்ட மேடத்தால அனுசரிச்சு போக முடியாதுல்ல. நாளைக்கு ஜோஷியம் தெரியுமா என்ன? இது எல்லாமே எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. ஒண்ணு மாமியார் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லனா மருமக. நான் என் மனசுல என்ன நினைச்சேன்னா, மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில நடக்கிற சண்டைய சீரியல்காரங்க வேணும்னு எடுக்கிறாங்கன்னு. ஆனா சில இடத்துல நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே உண்மைன்னு நான் நம்பினேன். சீரியல்ல காட்டுறதை விட ரொம்ப மோசமா இருக்கு சில வீட்டுல நடக்கிற சண்டை. அந்த சுபாஷ் வக்கீல் இருக்கார்ல, உங்களுக்கு தெரியாது, அவர் வீடு ரொம்ப தூரமா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாரு. இங்க இருக்கிற சாரை விட ரொம்ப டீசென்ட். பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம். ஆனா பொண்டாட்டி எங்கேயாவது வெளியே கிளம்பி போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தைய கூட்டிட்டு வருவாரு. அடுத்த நாள் தான் அந்த பொண்ணு அங்கிருந்து போகும். அங்க என்ன நடக்கும்னு நமக்கு தான் தெரியுமே. அப்புறம் எனக்கு ஒரு சுபாவம் இருக்கு. ஏதாவது பார்த்தனா அதை அப்படியே மனசுல வச்சுப்பேன். அங்க பாக்குறத இங்க வந்து சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நம்ம புதுசா குடி வந்தவங்க வீட்டுக்கு போகலாமா? அது சூரஜுக்கு பிடிக்காதுங்க. அப்படி எல்லாத்தையுமே புருஷங்களோட இஷ்டத்துக்கு செய்ய முடியாது மேடம். பொண்டாட்டிங்க தான் தீர்க்கமான முடிவெடுத்து நடந்துக்கணும். பார்த்து வாப்பா, மெதுவா கையை பிடிச்சிக்கோ. உட்காரு, மெதுவா மெதுவா.
அம்மாடி நான் போயிட்டு அந்த ராகவனை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேம்மா. ஆ. ஒரு வழியா என்ன நீங்க கூட்டிட்டு வந்து போட்டல, அப்படித்தானே? கடிச்சு தூக்கி எறிஞ்ச ஒரு எலும்பு துண்டு போல கொட்டைகள்ல கிடக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடு தான். இந்த வீடு யாரோடதுடி? இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுக்கற அளவுக்கு உனக்கு வருமானம் எங்கிருந்து வருது? நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பதில் என் வாயில இருந்து வராது. ஒரு காரை வச்சு கொஞ்சம் சந்தோஷத்தோட வேணுகோபால் இங்க கூட்டிட்டு வரணும்னு தான் என்னுடைய ஆசை. ஆனா மாமா அதுக்கு சம்மதிக்கல. வேணுகோபால் அப்படிங்கிற முக்கியமான பிரமுகர் வாழ்றதுக்கு இவ்வளவு பெரிய வீடு கண்டிப்பா வேணும் இல்ல? உங்களுடைய பொண்டாட்டி ஒரு சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியட்டும். நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேங்கிற விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ ஆட்டோ ரிக்ஷால நம்ம உட்காந்துட்டு வந்த வழி எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. புருஷனும் குழந்தைங்களும் இருக்கிற ஒரு சின்ன குடும்பம். அப்படி ஒரு கனவு எனக்கு இடையில எப்பவோ வந்தது. அதோட விசித்திரமான உருவம் தான் இப்போ இந்த வாடகை வீட்டுல வந்து நிக்குது. இனிமே பழசு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கிருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது எல்லாமே நான் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் தாண்டி. அதோட முடிஞ்சது உன்னோட சுதந்திரம். நான் நினைச்சேனா இந்த நிமிஷமே இங்கிருந்து போயிடுவேன். இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. என்ன வெளியிருந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பக்கத்துல ஒரு ஃபேமிலி குடியிருக்க வந்திருக்காங்க. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுறதுக்காக நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கல. அந்த வீடு என் சொந்த வீடு. அங்க இருக்க எல்லா வேலையும் ராகவண்ணா எனக்கு தான் கொடுத்திருக்காரு. வயசான ஆளும் அவரோட ஒரு பொண்ணும் புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் லாலி சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுமே இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். குடி வரதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்குதுன்னா குடி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குமோ? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் வேலை பாருங்க. என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியும்ல. ஐயோ, என்னால அங்க தங்கலாம் முடியாதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை ராகவா அண்ணன் கூட போய் அந்த வீட்டோட 2 ரூமையும் நான் கிளீன் பண்ணிடுவேன். இதுதான் என் வேலை. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அங்க இருக்கவே மாட்டேன். இந்த வீட்ல அப்படி என்னதான் பிரச்சனை? பிரச்சனை தான் அதிகம். சவுதியில வேலை பார்த்துட்டு இருந்த திவ்யாங்கிற ஒரு நர்ஸும் அவங்களோட புருஷனும் சேர்ந்து வாங்கினதுதான் அந்த வீடு. அந்த ஆளு ஒரு சந்தேக பிறவி. ஒரு நாள் அந்த கர்ப்பிணி பெண்ணை கொன்னு அவன் தூக்குல ஏத்திட்டான். அதுக்கப்புறம் அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அங்க குடி வர புருஷன் பொண்டாட்டிங்க இடையில எப்பவும் சண்டை தான். பொண்டாட்டி புருஷன் தலையை உடைச்சிட்டா. சரியான சந்தர்ப்பத்துல அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததால பொழைச்சிட்டாரு. அந்த வீட்டை பத்தி தெரியாதனாலதான் ஒரு துபாய்க்காரன் அந்த வீட்டை வாங்கியிருக்கான். இப்போ அமைதியா இருக்கு. பேய் வீடுங்கிற அந்த கெட்ட பேரை மாத்தத்தான் அந்த வீட்டுல யாரையாவது குடி வைக்கலான்னு ராகவானா முயற்சி பண்ணாரு. சும்மா இங்க தங்கிக்கோன்னு சொன்னாலும் இந்த விஷயம் தெரியும் போது தப்பிச்சு ஓடிடுவாங்க. இதுக்கப்புறம் அங்க குடி வரவங்க நிலைமை என்ன ஆகுமோ என்னவோ. நம்ம அந்த வீட்டுக்கு போகாதது நல்லதா போச்சு. உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்காண்ட? இப்படி ஒவ்வொன்றையும் கேட்கும் போது தானே நம்பிக்கை வருது. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட கதையெல்லாம் கேட்கறது சரியில்லை. கதை இல்லைல்ல, நடந்த விஷயம் தானே. எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு இதெல்லாம் நீ கேட்காத. இருந்தாலும் 2 மரணங்கள் நடந்த அந்த வீட்ல எந்த தைரியத்துல ஆளுங்க குடி வராங்க? சமிலி, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நீ தேவையில்லாத விஷயத்த நினைச்சு வயித்துல இருக்கிற குழந்தைய பயம்புறுத்தாத. வா, உள்ள போய் மெலடி சாங்கா கேட்கலாம். வா.
3 4 5 6 7 8 9. பிரபாகரண்ண உங்களுக்காக மட்டும்தான் 3 மாத வாடகையை அட்வான்ஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் 2 மாதத்துக்கு நான் குறைச்சிக்கிட்டேன். அப்புறம் இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஆமா, இங்க என்னதான் பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது இந்த கரண்ட் வேலையோ இல்லை பிளம்பிங் வேலையோ இந்த மாதிரி ஏதாவது பாத்ரூமில் ஏதாவது தண்ணி லீக் ஆனா டக்குன்னு பல்பு ஃபியூஸ் ஆனா பயப்பட வேண்டாம். அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். வீடு சூப்பராக இருக்கா? நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான வீடு. வாடகை குறைவு, குணமோ அதிகம். சூப்பரான கிச்சன். எப்பவுமே ஏதாவது ஒன்று உங்களுக்கு பண்ணலான்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ராகவா, என்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி, ஓகே. அப்புறம் நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வரேன். பேச வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். வரேன். ஓகே, பாய். இவ்வளவு வசதி இருக்கிற வீடு இவ்வளவு குறைஞ்ச வாடகை கிடைச்சிருக்குன்னு என்னால சத்தியமா நம்ப முடியல மாமா. எனக்கும் தாம்மா. அப்புறம் இதை வாடகைக்கு விடுறதுக்கு வீட்டுக்காரருக்கு மனசே வரலன்னு ராகவன் சொன்னான். ஓனர் துபாயில இருக்காராம். நாம இங்க வாடகைக்கு குடியிருக்கிற விஷயம் ராகவன் சொன்னாதான் தெரியுமா. கிடைச்ச வரைக்கும் அது லாபம் தானே? இல்ல மாமா, எனக்கு அப்படி தோணல. இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நாம பண்ண புண்ணியத்தினால இந்த வீடு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சா போதுமா. மாமா, நீங்க முளவு காட்டுக்கு திரும்பி போகணும்ல? உனக்கு உதவியா இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தங்கிடுறேம்மா. ஆனா இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் தங்கினாலும் அந்த வீட்டில் எனக்கான இடத்த யாராலையும் எடுக்க முடியாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.